வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ்க்கு பட்டி ரொம்ப ஈஸியான முறையில் தைக்க போகிறோம். பட்டிக்கு எவ்வளோ அளவு தேவைங்கிறத இந்த மாதிரி அளவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு துணியை கரெக்டாக வச்சுட்டு பட்டிக்கு எவ்வளோ அளவு தேவைங்கிறத அளந்து பார்த்துக்கலாம். ஊக்குப்பட்டி பக்கம் 3 புள்ளி இருக்குது, அந்த சைடு 2.25 புள்ளி இருக்குது. இந்த மாதிரி பட்டிக்கான துணியை எடுத்துக்கலாம். அடியில் லைனிங் துணி வச்சுட்டு நடுவில் ஒரிஜினல் துணி வச்சுட்டு மேலே ஒரு லைனிங் துணி வச்சுக்கலாம். 1.5 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் கரெக்டாக வரலைன்னா இந்த மாதிரி 2 பக்கம் டாட் வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு லைனிங்கை எடுத்து விட்டுட்டு சமப்படுத்திக்கலாம். இப்போது இதில் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். ஒரு இன்ச் அளவில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போது அதே மாதிரி இன்னொரு பட்டியும் தைச்சிக்கலாம். 1.5 இன்ச் விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது ஒரு லைனிங்கை எடுத்து விட்டுட்டு சமப்படுத்திக்கலாம். இப்போது ஒரு படிமான தையல் போட்டுடலாம். ஒரு இன்ச் அளவில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போது 2 பட்டி துணியும் ஒரிஜினல் துணி 2ம் உள்பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இப்போது 2 பக்கமும் கரெக்டாக சைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஊக்குப்பட்டி பக்கம் 3 புள்ளி எடுத்தோம், 3.5 வச்சுக்கலாம். அந்த பக்கம் 2.25 புள்ளி எடுத்தோம், 2.25 வச்சுக்கலாம். நம்ம பட்டிக்கு அளவு எடுக்கையில் தையலுக்கு சேர்த்து எடுக்கலை, அதனால தான் இப்போ சேர்த்துருக்கோம். இப்போது அந்த 2.25 இன்ச்சிலேருந்து 3.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டியை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அளவை கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதா சைஸ் பண்ணிக்கலாம். இப்போது பட்டியை இந்த மாதிரி ஒரிஜினல் துணி மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட்டு துணியை உள்பக்கம் மேலே இருக்க மாதிரி வச்சு தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவில் தையல் போட்டுக்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டு துணியை இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு சமப்படுத்திக்கலாம். சமப்படுத்திட்டு ஒரு படிமான தையல் போட்டுடலாம். இப்போது இதே மாதிரி அந்த பட்டி துணியை இணைச்சிக்கலாம். பட்டி துணி கொஞ்சம் கூடுதலாக விட்டுட்டு தைச்சோம்ல, அதை இப்போது சைஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.